இது மகிமை நேரம். உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான மகிமை நேரம், மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை நேரத்திலும் நாம் சிந்திப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை ஒரு குறைவற்றதாக இருக்க வேண்டும், குறைவற்ற வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் தேவை என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆதார வசனமாக மார்க் 10:21 இப்படியாக சொல்கின்றது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவரை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நாம் நன்றாக அறிந்ததுதான். ஒரு வாலிபன் ஓடி வருகிறான் இயேசுவினிடத்திலே. இயேசுவினிடத்திலே வந்து அவன் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்ன வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடி வருகிறான். அவனிடத்தில் காணப்பட்ட நல்ல அம்சங்கள், முதலாவதாக அவன் ஓடி வந்தான். இயேசுவை பார்த்தவன் ஓடி வந்து அவரால் மூலம்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவரால் தான் நமக்கு அந்த மேலோக வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதை அறிந்திருந்து அவன் ஓடி வருகிறான். இரண்டாவது ஓடியத்தில் நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், ஓடி வந்து அப்படியே நின்று கொண்டிருக்கவில்லை, அவன் முழங்கால் படியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது அவன் பணிவை காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், வந்திருக்கிறவர் இயேசு, இவர்தான் நமக்கு மீட்பை கொடுக்க முடியும், இவர்தான் நம்முடைய வாழ்க்கையை குறைவற்றதாக மாற்ற முடியும், நம்முடைய மேலோக வாழ்க்கையாக இந்த பரலோக வாழ்க்கை இவரால் மட்டும்தான் அளிக்க முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தவனாக அங்கே பணிவோடு அவன் அந்த மரியாதையோடு அவன் முழங்கால் படியிட்டு இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பார்த்தோம் என்று சொன்னால், நல்ல போதகரே என்று சொல்லி அவரை அழைக்கிறான். நல்ல போதகரே குரு பக்தியை காட்டுகின்றது. அவரிடத்திலே மரியாதையோடு, ஒரு குருவானவரிடத்திலே மரியாதையோடு காணப்பட வேண்டும் என்ற அந்த பணிவு அவனிடத்திலே காணப்படுகின்றது. அடுத்ததாக கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஏனென்று சொன்னால், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோடு முடிந்து போவது அல்ல. நம்முடைய வாழ்க்கையே இனிமேல் தான் இருக்கின்றது. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு முடிவுற்ற வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து சென்று அங்கே அவரோடு அந்த மகிமையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அதுதான். ஆகவே அவன் நன்றாக அறிந்திருந்துதான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நாம் இவரிடத்தில் கேட்டால், இவரிடத்தில் சென்றால் அவரால் மாத்திரமே தான் கொடுக்க முடியும் என்பதை அறிந்தவனாக அவரிடத்தில் போகின்றான். அவர் 20ஆம் வசனத்தை நான் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய கேட்கிறார், கற்பனைகளை எல்லாம் நீ அறிந்திருக்கிறாயே என்று சொல்லி, எல்லாம் நான் என்னுடைய சிறுவயது முதலே நான் அதை கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு அவன் இந்த உலக பிரகாரமாக நீங்களும் நானும் சிந்தித்தோம் என்று சொன்னால் அவன் தகுதி உள்ளவன் தான். அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவற்ற வாழ்க்கை தான். ஆனாலும் அவனை பார்த்து ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி அங்கே சொல்கிறார். பின்பதாக அந்த 18ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். 19ஆம் வசனத்திலே கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே, 21ஆம் வசனத்திலே ஏழைகளை அவன் கவனிக்கவில்லை என்று சொல்கிறார். உனக்கு உண்டானவர்களை எல்லாவற்றையும் விற்று தரித்திற்கு கொடு என்று சொல்லி அங்கே சொல்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்று நன்றாக நாம் வேலை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வீடு எல்லா வசதிகளை எல்லாம் விற்று உடனே தரித்திற்கு கொடு என்று சொல்லி சொன்னால் நாமும் கூட திகைத்துதான் போயிருப்போம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து அது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். அவர்தான் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய
ஒரு மெய்யான தேவன் என்று சொல்லி அவரை சார்ந்தவர்கள், அவர் அறிந்திருந்தவர்கள் சொல்கின்றார்கள். இவன் கூட அவரை நல்ல போதவரே என்று சொல்லி அவன் அறிந்த நிமித்தமாகத்தான் அவரிடத்தில் ஓடி வருகின்றார். ஆனாலும் நீ உன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அதை இழக்க மனதில்லாமல் அவன் அப்படியே பின்மாறி அவன் பின்னிட்டு போனான் என்று சொல்லி பின்பதாக நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கிறிஸ்தவர்கள் ஒருவேளை பணத்தின் மிகுதியாக, ஒருவேளை செல்வத்தின் மிகுதியோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆஸ்தியிலே மற்றவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும். தரித்திரர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சொத்துக்கு மேல சொத்து, அதனை குவித்து அதன் மூலமாக நாம் மேன்மையாக மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை வாங்கினாலும் சரி, எந்த மேன்மை இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, அது ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுத்து விடாது. ஒருவேளை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கலாம், ஆனால் அது உண்மையாக அது ஒரு சமாதானத்தோடு உள்ள மகிழ்ச்சியாக அமையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நாம் நம்மோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய தரித்திரர்கள், ஏழைகள், அன்றாடம் சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பின்பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்து சொன்னால், பணக்காரர்களாக இருந்தால், ஒருவேளை அதிபதியாக இருந்தால் அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் பிரவேசிக்க முடியாது, அவர் தகுதி உள்ளவர்களாக அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து அங்கே அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்மை பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? இந்த வசனம் நம்மோடு பேச வேண்டும். தரித்திரருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளம் நமக்கு வேண்டும். நாம் கற்பனைகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் தான், அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்தவர்கள் தான், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் தான். ஆனாலும் என்று சொல்லுகிறார் நம்மை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அந்த குறைவை நாம் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும். அவனுடைய ஆஸ்திகள் மேல் அவனுக்கு அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்தது. அவன் மிகுந்த ஒரு ஆஸ்தி உள்ளவனாக அவன் அங்கே காணப்பட்டான். அதனால தான் அவன் அதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன மாத்திரத்திலே மனமடைந்தவனாக அங்கே பின்மாறி போகிறவனாக அவன் செல்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அண்டிக் கொள்வதற்கு, இயேசுவினுடைய அந்த அன்பை பெறுவதற்கு நம்முடைய உலக ஆஸ்திகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்கள், எல்லா உயர்வுகள், எல்லா வசதிகள் தடையாக இருக்கும் என்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டும். அப்படி என்றால்தான் ஒரு குறைவற்ற வாழ்க்கை நமக்கு தர முடியும். குறைவற்ற வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது மேலான அந்த பரலோகராஜ்யமாகிய அந்த பாக்கி நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அங்கே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல வாழ்க்கையாக ஒரு அமைய முடியும். ஆகவே நாமும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக வாழும் பொழுது அந்த மேன்மையான அந்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா தரித்திரர்கள், நம்மோடு வாழுகிறவர்கள், ஏழைகள் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஐஸ்வர்யங்கள் அதிகமாக இருந்தால், ஆஸ்திகள் அதிகமாக இருந்தால் அதன் மேல்தான் நம்முடைய கண் சென்று கொண்டிருக்கும். நம்முடைய எண்ணம் எல்லாம் அதில் தான் சென்று கொண்டிருக்கும். இன்னைக்கு ஒரு சொத்து வாங்கினாச்சுன்னா அடுத்தால் என்ன செய்ய வேண்டும், இந்த பதவியிலிருந்து நான் என்ன அடுத்த பதவிக்கு போகணும்னா என்ன செய்யணும், இதைத்தான் பார்த்து கொண்டிருப்போம். ஆகவே இது இந்த உலகத்தில் அழிந்து போகின்ற விஷயத்திலே நம்முடைய எண்ணங்கள் அங்கே சென்று கொண்டிருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் மறந்தவர்களாக காணப்படுவோம். ஏனென்று சொன்னால் உயர்வுகள் அடைவதற்கு நாம் நம்முடைய பலத்தை நம்பி இருப்போம். உயர்வுகள் அடைவதற்கு ஒருவேளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரியவர்களை நம்பி இருப்போம். ஆனால் அவரை நம்பி இந்த உலகத்தில் நீங்களும் நானும் உயர சென்று மிகுதியாக ஆஸ்தியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அந்த மேலான பரலோக ராஜ்யத்தை நாம் இழந்து போகக்கூடியவர்களாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால், குறைவற்ற வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் தரித்திரரை நினைக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகள் மேல் நாம் எண்ணத்தை வைக்காமல், கண்ணை வைக்காமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து தரித்திரர் கொடுத்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் எல்லா பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே சேர்க்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது மெய்யான அந்த குறைவற்ற வாழ்க்கையாகிய அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை நமக்கு தந்தருள்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அந்த வாலிபனிடத்தில் காணப்பட்ட நல்ல செயல்பாடுகள் எங்களிடத்தில் காணப்படலாம் ஐயா. ஒருவேளை உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நீர் எங்களையும் பார்த்து சொல்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் எங்களிடத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் ஐயா.
எங்களிடத்தில் அந்த தகுதியற்ற அந்த எல்லா குறைபாடுகளையும் நீர் நீக்கி போடும் ஆண்டவரே. அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்து உம்முடைய பிள்ளைகளாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு பாக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, தரித்திரங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய அந்த நல்ல சிந்தையை ஒவ்வொரு இடத்திலும் கொடுங்கப்பா. எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.